வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமையல்ன்றது பாக்கிறதுக்கு முன்னாடி நேத்திக்கு எல்லாருமே என்னோட ஓணம் மெனுவை வந்து எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுட்டை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் ப்ராப்பர் தமிழியன். ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் இந்த கேரளா ஃபுட்டில் வந்து எனக்கு பரிச்சயம் இல்லை. கர்நாடகாவில் இருக்கிறதுனால கர்நாடகா ஃபுட் நிறையா தெரியும், சாப்பிட்ருக்கேன், செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி கேரளா அது வந்து அவ்வளோவா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஃபுட் நான் பண்ணியிருக்கேன். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதே போல் இன்னைக்கு நேத்திக்கு நம்ம நல்ல ஹெவி ஃபுட் சாப்பிட்டுட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கு வந்து ரெகுலர் ஃபுட்டு செஞ்சு விடலாம் அப்படின்ட்டு ஒரு பொடி அரைச்ச சாம்பார் பண்ணலாம், அரைச்சி விட்ட ரசம், மணத்தக்காளி காப்பி விட்டு கீரை மசியல் மாதிரின்னு வச்சுக்கலாமே, உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதெல்லாம் தான் இன்னைக்குண்டான மெனுவில் இருக்க போகிறது. எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நம்ம இப்போ குக்கிங்குள்ளே போகலாம் வாங்க. தலிகையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு ரொம்ப சளி சொன்னேன் இல்லையா, அவருக்கு உண்டான இந்த கபசுரம் போட்டு கொடுத்துடலாம். சரி, நிறையா பேர் கேட்டிங்க இந்த இது சளிக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கமெண்ட்லேயும் பர்சனலாகவும் வந்தது. ஸோ நான் எப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செஸ்ட் கன்ஜெஷன் வந்துடுத்துன்னா இந்த அரை டீஸ்பூன் இருக்கு இல்லையா, இந்த டீஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ஆளுக்கு போட்டால் போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு போட்டால் போகிறோம் ஒருத்தருக்கு. நான் எனக்கும் சேர்த்து போட்டுருக்கேன். எப்படியும் இந்த அப்பாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறச்ச ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் இது அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த இதை வந்து நல்லா போட்டுட்டு இப்போ வெந்நீர் சுட ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் இதை போட்டுட்டு அடுப்பை சின்னது வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அப்போ அந்த ஜூஸ்லாம் வெளியில் வந்ததுன்னா வடிகட்டிட்டு ஒரு ஆளுக்கு 60 ml கொடுத்தா போகிறோம். 5 நாளைக்கு கண்டினியூஸாக கொடுத்தா போகிறோம், நிறையா நாள் குடிக்க வேண்டாம். இது ரொம்ப பாடி ஹீட் பண்ணும், ஃபுல் கபத்தை எடுக்கக்கூடிய தன்மை. இன்னொன்று எங்கள் அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் வேறு இருக்குது. ஸோ சடார்னு எல்லா மருந்துகளும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ் தான் கொடுக்க முடியும். பொதுவாகவே மருந்துகளை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு கூடவே இந்த ஸ்ட்ரீமிங்க்கு நொச்சி இலை இருக்குது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நொச்சி இலை கிடைக்கிறது. இதான் அந்த நொச்சி இலை. இந்த நொச்சி இலையை வந்து ஸ்ட்ரீமரில் போட்டிருக்கேன். பொதுவாக இதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் வெந்நீர் போட்டு அதில் போட்டு வேடு பிடிச்சி ஸ்ட்ரீமிங் பண்ணால் ரொம்ப நல்லது. எங்கள் அப்பாவுக்கு 86 வயசு ஆகுது. அவரால் அந்த கழுத்தை பெண்ட் பண்ணி முதுகை பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரீமரில் போட்டு நான் கையில் பிடிச்சிப்பேன், அந்த ஸ்ட்ரீம் வந்து மூஞ்சில் வர மாதிரி. ஸோ தட் அவரால் கொஞ்சம் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பெண்ட் பண்ணார்னா அவருக்கு பிரெத்னஸ்னஸ் வருது. ஸோ அதனால் அவரால் நிமிர்ந்து தான் உட்கார முடியும். அதனால தான் நான் ஸ்ட்ரீமரில் போட்டிருக்கேன். இன்றைக்கு உண்டான தலிகைக்கு நான் மணத்தக்காளிக்காய் கீரை எடுத்துட்டுருக்கேன், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் இன்றைக்கு உண்டான தலிகை இருக்க போகிறது. வாங்க நம்ம வேகமாக குக் பண்ண போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் சின்ன வெங்காயமும் முருங்கைக்காவும் போட்ட சாம்பாருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடிமேடாக உள்ள சாம்பார் பவுடரை போடுறத விட ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி தேங்காய் வச்சு அரைச்சி விட்டு பண்ணால் தான் எங்கள் இடத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிப்பேன் நான். ஸோ தட் எசன்ஸ் நல்லா இறங்கும். பருப்பை போட்டுன்ட்டேன், ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துன்ட்டேன். புளி ஜலத்தில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வானொலி சுட்டுருக்கு. இப்போ வந்து இந்த தனியா, வெந்தயம், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, வத்த மிளகா, கருவேப்பிலை இதோட போட்டுடலாம். இந்த கரண்டியை எவ்ரி டைம் கேட்குறேன். இது வந்து நான் ரத்னா ஸ்டோர்ஸ் சென்னையில் தான் வாங்கினேன். புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுருக்கேன். ரத்னா ஸ்டோர்ஸில் பாருங்க, இருக்கா என்னன்னு தெரில. நான் வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. சாமான்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு இதுக்கு மேலே வேண்டாம், ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இப்போ தேங்காயை ஒரு பீட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இந்த சாமான்கள்லாம் போட்டு பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பொடியை வந்து நான் தேங்காயோடு வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். ஜலங்குத்தில் இந்த அளவுக்கு தேங்காய் இருக்கிறதுனால ஒரு வெட்னஸ் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம சாம்பார் பண்ணி இதில் ஆனியன் எடுத்துகிட்டு வெறும் முருங்கைக்காய் மட்டும் கூட வச்சு பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். அது நைட்டுக்கு தோசைக்கு சேர்த்து பண்ணுறதுனால வெங்காயம் முருங்கைக்காய் போட்டால் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு. அதுக்கு தான் இந்த ஓணமோட வீடியோவில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வந்து சில ஐட்டங்களை பற்றியெல்லாம்.
சரி, நான் இஞ்சி புளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்பாவுக்கு வந்து முடியவே இல்லை. இதில் ஆக்சுவலாக அந்த ஓலன், தோரன், அதுக்கப்புறமா எரிச்சேரி இதெல்லாம் நிறைய ஐட்டம் பண்ணுவா. நான் பேசிக்கலி நான் தமிழியன். ஸோ எனக்கு வந்து இதில் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். போன வருஷம் இஞ்சி புளி பண்ணியிருந்தேன். இந்த தடவையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு அவ்வளோதான், அங்கே கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ போயிடுத்து. எங்கள் அப்பாவுக்கு முடியல, அங்கே இப்போ புத்தி போயிடுத்து. இப்போ நான் அந்த காய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுனால அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து போன வருஷமும் ஓணம் சத்யா ரெடி பண்ணேன், இந்த தடவையும் பண்ணேன். ஸோ ஜென்ரலாகவே ஒரு நாள் அந்த மாதிரி ஃபுட்டு பண்ணுறதுல அந்த ட்ரெடிஷனை நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது, பசங்களுக்கு தெரியும். ரெண்டாவது மெஜாரிட்டி காய்கறிகள் தான். நான் இவ்வளோண்டு சாதம் தான் அன்றைக்கி போட்டேன். அன்றைக்கி எங்கள் ஆத்தில் டின்னர் எல்லோரும் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஒரே ஒரு லஞ்ச் ஒன்று தான் சாப்பிட்டோம். யாரோ கேட்டிருந்தா இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ வெரைட்டிஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அந்த மாதிரி எல்லாம். நம்மளுக்கும் தெரியும் நிறையா விஷயங்கள் ஒரு ஏஜில் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறதுன்றது. என்னோடய சாப்பாடுகளே பொதுவாக நான் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாகவும் அட் த சேம் டைம் நிறைய வெஜிடபிள்ஸ், எந்த வெஜிடபிள்ஸ் யாருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அதோட பயன்கள்லாம் கூட நான் சொல்லின்னு தான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ ஒருத்தர் பார்வைகள் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது அவளுடைய விஷ். அதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எவ்ரிதிங் இண்டிவிஜுவல். இந்த மதுரமுத்து காமெடி பார்த்துருப்பேலான்னு எனக்கு தெரியல. அதில் வந்து சொல்லுவாங்க, மாமியாரும் மருமகளும் எக்கச்சக்கமாக வீடியோ பார்க்குறாங்க, கடைசியில் வந்து உப்புமா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. என்ன வீடியோ போட்டாலும் அவங்கவுங்க வீட்டு சாம்பார் பொடி, அவங்கவுங்க வீட்டு ப்ராக்டிஸ் பிரகாரம்தான் ஃபுட்டு இருக்கும். 1 or 2 டைம்ஸ் நம்ம வேணால் இந்த ஏதாவது நியூவாக ட்ரை பண்ணலாமே தவிர, ரொட்டீனை விட்டு ரொம்ப போனோன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் சரி ஜென்ஸும் சரி என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஒரு சேஞ்சுக்கு பண்ணலாம், வீக்கெண்டில் ரொட்டீன்லேருந்து டிஃப்ரெண்ட்க்கு பண்ணலாமே தவிர அதையே ரொட்டீனாக பண்ண முடியாது. நான் புளி கரைச்சி கொட்டிட்டேன். நம்ம இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம், அதோடு சேர்ந்து மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். இப்போ இந்த காய் வந்து இந்த புளி ஜலத்தில் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பொடி, அதுக்கப்புறமா பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சமைக்கிறத விட என்ன சமைக்கிறதுன்றது தான் இருக்கிறதுலே டஃப்பான ஜாப். நான் நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய மெனுஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அப்படின்னாக்கா ஓகே, இந்த காம்பினேஷனில் நாளைக்கு நம்ம பண்ணிடலாம். பேசிக்காக நம்ம ஆற்றுல இருக்கிற காய்கறிகள் வச்சு தானே பண்ணிட்டுருக்கேன். என்னோடய டெய்லி தலிகையை தான் காமிக்கிறேனே தவிர நான் ஸ்பெஷலாக பெருசாக ஒன்றும் காமிக்கலை. ஸோ அதனால் இந்த மெனு வச்சு நாளைக்கு இதை பண்ணிடலாம், இது ஈஸி காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, இந்த காம்பினேஷன் நாளைக்கு நம்ம அதில் தலிகை அப்படின்ட்டுன்னு. ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ காயெல்லாம் ஒரு கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த பொடி பண்ணி வச்ச இந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். காரணம் என்னென்னா, காயில் வந்து இந்த வாசனை இறங்கணும், சாமான்களோட வாசனைகள்லாம். சப்போஸ் நீங்கள் கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிடலாம், கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். எனவே பருப்பில் கொஞ்சம் ஜலம் இருக்கும் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணுவோம். தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நீர்க்க வேணும்னு நினச்சாக்க. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து, வாசனை வருது. நான் இன்றைக்கி கொஞ்சம் சாம்பார் அளவு ஜாஸ்தி பண்ணியிருக்கேன், ராத்திரி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தவுடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டா நமக்கு சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. அப்பாவுக்கு சாம்பார் கூட ரசம் கொஞ்சம் பண்ணிடலாம். காரணம் என்னென்னா, தயிர் சாப்பிட முடியாது அவரால். கொஞ்சமாக ரசம்தான், கொஞ்சம் மிளகு ஜீரகம்லாம் ஜாஸ்தி போட்டுடலாம். சாம்பாருக்கு பருப்பு பண்ணதில் கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுட்டேன். ஒரு தக்காளி போட்டுருக்கேன், கருவேப்பிலையும் போட்டுட்டேன், 2 வத்த மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம்.
இவ்வளோண்டு புளி. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு ஜலத்தில் கலந்து பருப்பையும் கலந்து உப்பு போட்டு கொதிக்க வச்சு தாளித்து போட்டுட்டோன்னா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். நம்ம அரைச்சதை ரசத்துக்கு இதில் ஊற்றின்றலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இதில் வெறும் உப்பு ஒண்டின்னு தான் போடணும், மற்றபடி எல்லா சாமானும் இதில் போட்டாச்சு. நம்ம உப்பு மட்டும் போட்டால் போகிறோம். கொதி வந்த உடனே நம்ம தாளித்து கொட்டிட்டா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். எடுத்து வச்ச பருப்பையும் இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். ரசம் கொதி வர ஆரம்பிச்செடுத்து நம்ம பருப்பை ஆட் பண்ணிடலாம். சின்ன குழந்தை எல்லாம் இருந்ததுன்னா ஊட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து எதையும் எடுத்து வைக்க முடியாது, எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. ஸோ எசன்ஸ் ஃபுல்லும் அதில் இருக்கும். நமக்கு நெய்யில் தாளித்து கொட்டினா தான் ரசம் எப்போயுமே டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ண ரோஸ்ட்டு வதக்கல். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எண்ணெயை குத்தி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயத்தை பொரிஞ்சது கையோட உருளைக்கிழங்கை போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு அதுக்கப்புறம் காரப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சு சுருளை வதக்கிட்டாக்கா நமக்கு பொடி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு வதக்கல் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். இதை மணத்தக்காளிக்காய் கீரையை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நல்லா கொஞ்சமாக செவக்க வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா அலம்பி இந்த கீரையும் பருப்பையும் ஒன்றா போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா செவக்க வறுத்துன்ட்டு அலம்பி கொஞ்சமாக ஜலங்குத்தி எடுத்துன்ட்டேன். இப்போ இந்த கீரையை இதோடு சேர்த்து ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் உள்ள சீட்ஸை கூட நான் சேவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு குழம்புல இதை போட்டுடுவேன். ஒரு விஷயமும் இந்த மணத்தக்காளிக்காயில் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. அல்சர் பேஷண்ட்டு, வாய் புண்ணு, யூட்ரஸ் புண்ணோட வெளிப்பாடு தான் அந்த வாயோட 2 சைட்லலாம் புண்ணுகள் வர்றது. வாரத்தில் ஒரு நாள் மணத்தக்காளிக்காய் விதை போட்டு ஏதாவது ஒரு குழம்பு பண்ணுறது. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் மணத்தக்காளிக்காய் தழை போட்டு தேங்காயெலாம் அரைச்சி விட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணுறத ப்ராக்டிஸாக வச்சுட்டேல் அப்படின்னாக்கா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கீரை ரெடியாக எடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அரைச்சி விட்ற சாமான் பார்த்தாக்கா ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு, இதோட 3 வத்த மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட க்ரீன் சில்லி தான் ஜென்ரலி போடுவா. நான் வத்த மிளகா போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அல்சர் இருக்குது, அதனால தான் இந்த கீரையே நான் சாப்பிட்றது. எனக்கு பச்சை மிளகா ரொம்ப காரம் ஒத்துக்காது, அதுக்கோசரம் தான். ஸோ நான் சிகப்பு சில்லி போட்டுருக்கேன், வத்த மிளகா போட்டுருக்கேன். இதை அரைச்சி நல்லா ஜலங்குத்தி நல்லா அரைச்சி விழுமோனா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா நான் மசிச்சு எடுத்துட்டேன். அதே போல் இது தேங்காயையும் ஜீரகம் இதெல்லாமும் அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்குண்டான உப்பை போட்டுடலாம். உப்பு போட்டது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுதியும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வழித்து போட்டுடலாம். இது கெட்டியாக இருந்ததுன்னா தொட்டுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு இதை வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதாக ஒரு கொதி வரட்டும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரை இப்போ கொதிச்செடுத்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் குத்தி வெறுமை கடுகு உளுத்தம்பருப்பு தான் போட்டுருக்கேன், வேறு எதுவுமே வேண்டாம். கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயம், பருப்பு நல்லா செவந்துருத்து. தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினேன்னா வாசனையாக இருக்கும் கீரை. ஸோ இப்போ நமக்கு மணத்தக்காளிக்காய் கீரையும் ரெடியாக எடுத்து இன்றைக்குண்டான தளிகை ரெடியாக எடுத்து முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், அப்புறமா ரசம் பண்ணியிருக்கேன், அரைச்சி விட்டு ரசம் பண்ணியிருக்கேன், உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், மணத்தக்காளிக்காய் கீரை போட்டு கீரை மசியல் மாதிரி தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி விட்டு சுட சுட சாதம், தயிர்.
ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு உண்டான மெனு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.